ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டபுள் கலர் ரோஸில் ரொம்ப அழகான ஜடபில்லை ரெடி பண்ணலாம். ஜடபில்லை ரெடி பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி வாழைமட்டையை எடுத்து நான் என்னோடய வளையல் சைஸில் ஒரு ரவுண்டும் 2 ரூபாய் காயின் வச்சு சின்ன சைஸில் ஒரு ரவுண்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பெரிய ரவுண்டு ஒன்று, சின்ன ரவுண்டு ஒன்று. அடுத்து நம்ம ரோஸ் பாருங்கள், இந்த மாதிரி டபுள் கலர் உள்ள ஒயிட் கலரில் இருக்கும், வெளியில் பிங்க் கலரில் இருக்கும். இந்த மாதிரி டபுள் கலர் ரோஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ரோஸ் போதும் ஒரு பிள்ளைக்கு. இந்த மாதிரி ரொம்ப அடிப்பட்ட ரோஸு, அப்புறம் உள்ள நடுவில் இருக்கிற கொஞ்சம் குட்டியான ரோஸெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் உதிரி பண்ணிவிட்டு ரோஸோட அடிப்பக்கமாக நம்ம கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணும்போது தான் ரோஸ் அழகாக மடக்கி வச்சு நம்ம கோர்க்க முடியும். அடுத்து நந்தியாவட்டை மொக்கையும் காம்பு இந்த மாதிரி பாதி பாதி கட் பண்ணிடலாம். அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நெய் பாலிஷ் பாருங்கள், நான் ரோஸோட மேல் பக்கம் இருக்கிற பிங்க் கலர்லேயே நான் வந்துட்டு நெய் பாலிஷ் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நந்தியாவட்டை மொக்கில் நம்ம ஒரு லேயர் வைக்க போகிறோம். அதனால் ஒரு 10-15 மொக்குக்கு மட்டும் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு எத்தனை மொக்கு தேவையோ அத்தனை மொக்குக்கு மட்டும் இந்த மாதிரி நெய் பாலிஷை ஒரு லேயர் மட்டும் அடிச்சுக்கலாம். போட்டு அதிகமாக தீட்ட வேண்டாம். ஒரே ஒரு லேயர் மட்டும் அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதே இடத்துல வச்சோம்னா மேல் தோல் அந்த நம்ம நெய் பாலிஷ் அடித்தது வந்து உணர்ந்துரும், காஞ்சிரும். நம்ம வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது, அதே இடத்துலையே வச்சிட்டோமா உணர்ந்துரும் ஒரு 10 நிமிஷத்தில். அடுத்து நம்ம இந்த மாதிரி சாதாரண சின்ன சைஸ் ஊசி நூலும் வந்துட்டு ஊசி நூலை எடுத்துக்கலாம். நந்தியாவட்டை மொக்கில் பெரிய நூல் போட்டால் கோர்க்க முடியாது, அதனால் சின்ன சைஸ் நூலை எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு குண்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வளையல் சைஸில் நான் வாழைமட்டை கட் பண்ணி வச்சேன் இல்லைங்களா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஊசியை கோர்த்துட்டு ரோஸ் பெட்டல்ஸை பின்னாடி திருப்பி அப்படியே நம்ம இந்த மாதிரி நான் மடக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு மடக்கு, இந்த பக்கம் ஒரு மடக்கு, அப்படி மடக்கி நம்ம சுற்றியும் அழகாக வச்சு தைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நான் எப்படி குத்தி குத்தி தைக்கிறேன்னு சொல்லி கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரோஸ் பெட்டல்ஸை ஒரு 2 டைம் தைச்சிக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தைச்சிக்கோங்க ரோஸ் பெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அது மென்மையாக இருக்கும், கிழிஞ்சிற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு மடி, இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் அடுத்தடுத்து வைக்கும்போது மேல் பக்கம் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் மேல் பக்கம் வந்து கரெக்டாக ரவுண்டாக வர மாதிரி வச்சுக்கணும். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லைங்களா, அதோட ஒட்டியே அதோட மேலே கொஞ்சோண்டு மேலே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து அடுக்கடுக்காக வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு பெட்டல்ஸாக எடுத்து நம்ம தைச்சிக்கலாம். ஒன்று மேலே ஒன்றா வர மாதிரி அடுக்கி வைங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தள்ளி தள்ளி வச்சோமா கேப் விழுந்துரும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரவுண்டாக தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவுண்டாக வந்துடுச்சு. நம்ம உள்பக்கத்தை விட வெளிப்பக்கம் வந்துட்டு நல்லா ரவுண்டாக ஒரே மாதிரி இருக்கணும். அதை வந்து பார்த்து ரோஸ் பெட்டல்ஸை ஒவ்வொன்றா வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கடைசி பெட்டல்ஸை தைச்சிட்டு இந்த மாதிரி பின்னாடி திருப்பி ஒரு முடி போட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம சின்னதாக காயின் வச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா வாழைமட்டை, அதில் வந்துட்டு நந்தியாவட்டை மொக்கு வந்து கட் பண்ணி காம்பு கட் பண்ண மொக்கு, வெள்ளை கலர் மொக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்கலாம் ரவுண்டாக. நந்தியாவட்டை மொக்கோட காம்புலேயே நம்ம ஊசி குத்தி கோர்க்கும் போது தான் வந்துட்டு நந்தியாவட்டை மொக்கு நழுவி விழாமல் இருக்கும், கரெக்டாக ரவுண்டாக வரும். அதுக்காக தான் சின்ன சைஸ் ஊசி, சின்ன நூல் இதில் தைக்கும்போது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு பின்பக்கமாக வந்துட்டு இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம குத்தி தைச்ச நூலில் இந்த மாதிரி ஒரு முடி போட்டுக்கலாம். முடி போட்டுட்டு நம்ம அடுத்தது அதுக்கும் கீழவே நல்லா நெருக்கமாக நம்ம ஃபஸ்ட்டு வச்ச நந்தியாவட்டை மொக்குக்கும் இடையில இந்த மாதிரி நம்ம நெய் பாலிஷ் அடித்து வச்சோம் இல்லைங்களா பிங்க் கலர் மொக்கு, இந்த மொக்கை வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு நம்ம கோர்த்து தைச்ச மாதிரி கோர்த்து தைச்சிக்கலாம். நல்லா நெருக்கமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்துட்டு இந்த ஜடபில்லை தைக்கிறதுக்காக வாழைமட்டை அட்டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வாழைமட்டை கிடைச்சா அதை எடுத்துக்கோங்க. அதில் ஈஸியாக ஊசி இறங்கும், தைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வாழைமட்டை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேஸ்ட் நோட்டோட அட்டையோ இல்லை அட்டைப்பெட்டி நம்ம திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த அட்டைப்பெட்டியோட அட்டையோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பாக்கு மட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம நெய் பாலிஷ் அடித்த பிங்க் கலர் மொக்கையும் நல்லா நெருக்கமாக அந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம பின்னாடி திருப்பி நல்லா ஒரு நாட் போட்டுடலாம். நல்லா இறுக்கமாக ஒரு நாட் போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம கோர்த்து வச்சில்லைங்களா, அந்த அடுக்கில் வந்துட்டு நம்ம ரெண்டாவதாக நந்தியாவட்ட மொக்கு வச்சு தைச்ச அடுக்கு எடுத்து சென்டராக பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். அப்போ வந்து மேலட்டையும் கீழட்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி தைச்சிட்டு நம்ம சென்டரில் ஊசி கோர்த்துட்டு இந்த மாதிரி டாலர் வந்துட்டு ஈஸியாக கிடைக்குது. இந்த டாலர் வந்துட்டு பேட்ச் ஒர்க்குன்னு கேட்டால் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் ஈஸியாக கிடைக்கும். ஒரு டாலரோட ரேட்டு 6 ரூபாய் 7 ரூபாய் அந்த மாதிரி தான். நம்ம எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டராக கோர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண ஜடபிள்ளையோட நடுப்பக்கமாக வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பின்னாடி திருப்பி நம்ம ஒரு நாட் போட்டு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். ஜடபிள்ளை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு நம்ம ஜடையில் கட்டும்போது ஒரு நாட் மாதிரி போடுறதுக்கு கயிறு வேணும், நூல் வேணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி பெரிய ஊசியில் இந்த மாதிரி நம்ம உள்ள நூலை கோர்த்துட்டு பிளாக் கலரு இல்லைனா டார்க் க்ரீன் கலர் கோர்த்துக்கோங்க. அப்போ தான் ஜடை கலரில் இருக்கும், முடி கலரில். இந்த மாதிரி கோர்த்துட்டு எடுத்தோமா அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம ஜடையில் கட்டிக்கலாம். குட்டி குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு பில்லை ரெடி பண்ணி வச்சு விடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைடலுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.